இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 16. இன்னைக்கு படிக்க போகிற வேதத்தின் தலைப்பு என்னன்னா, ஈசாக்கின் திருமணமும் ஆபிரகாமுடைய கடைசி நாட்களும் அவருடைய மரணத்தை குறித்து இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் என்னன்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 24 25 11 வரைக்கும் படித்தா போதும், 11வது வசனம் வரைக்கும் படித்தா போதும். இதில் இருக்கிற விஷயங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சாப்டர் 24 ஈசாக்குடைய திருமணத்தை குறித்தும் திருமணத்திற்காக அவருடைய வேலைக்காரனை அனுப்புறதும் ரெபேக்காளை தெரிந்து கொள்கிற இந்த காரியங்களை குறித்து 24 படிக்கலாம். சாப்டர் 25 1 to 11 வரைக்கும் நம்ம 2 காரியங்களை குறித்து மட்டும் நம்ம படிக்கலாம். ஆபிரகாம் கெத்துராலை திருமணம் செய்கிறதும் ஈசாக்கு மட்டும்தான் அனைத்திற்கும் சுதந்திரவாளி அப்படின்றதை குறித்தும் ஆபிரகாமுடைய மரணத்தை குறித்தும் இந்த 11வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இதை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக 24வது அதிகாரத்தை பொறுமையாக வாசிங்க, அங்கே அநேக காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கான நோட் என்னென்னா, சேமின் மரணமும் ஏமோரின் மரணமும். சேமை குறித்து ஆதியாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்துலையும், ஏமீரை குறித்து 11வது அதிகாரத்தில் 17வது வசனத்துலையும் வாசிக்கலாம். இவங்களும் இந்த ஆபிரகாம் இந்த மரணத்தின் காலகட்டத்து வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்ம வாசித்து பார்க்கலாம். இந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ச்சியாக வாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். வாசித்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.